நம்ம கரடியா கத்துனா கூட நம்ம சுத்தி இருக்கிறவங்க கேக்குறது இல்ல. ஆனா சலோம் நாம் சொன்ன பேச்ச கேக்குற ஒரு சக்கர நாற்காலியை உருவாக்கி இருக்காரு. இது மத்தவங்க உதவியை எதிர்பார்க்காம மாற்றுத்திறனாளிகள் சொந்தமாகவே செயல்பட உதவுற அற்புத நாற்காலி. அது எப்படி செயல்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். என் பேர் ஷாலோம். நான் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல பயோமெடிக்கல் ஆஃப் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இந்த டிபார்ட்மெண்ட்ல நாங்க வாய்ஸ் ஆக்டிவேட்டட் சோலார் பவர்ட் வீல் சேர் செஞ்சிருக்கோம். இந்த வீல் சேரோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் கமாண்ட்ஸால நீங்க வாயால சொல்ற சவுண்டு இல்லைன்னா டோன் அது வச்சே நீங்க வீல் சேரை கண்ட்ரோல் பண்ணலாம். Forward. Stop. Left toe. Stop. Reverse. Stop. இந்த வீல் சேர்ல எந்த லாங்குவேஜ் கூட யூஸ் பண்ணலாம். நீங்க இங்கிலீஷ், ஹிந்தி, எனி லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட். நாட் ஒன்லி லாங்குவேஜ், ஒரு சவுண்ட் ஒரு டோன் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இந்த வீல் சேர் டிசேபிள்ட் கம்யூனிட்டியில நிறைய கேட்டகரிஸை கவர் பண்ணும். பார்த்தீங்கன்னா கை இல்லாதவங்களுக்கு, கால் இல்லாதவங்களுக்கு, எல்லாம் யாராவது வாய்ஸ் கூட இல்லைன்னா அவங்களுக்கு ஜாய்ஸ்டிக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாய்ஸ்டிக் வச்சு அவங்க வீல் சேரை கண்ட்ரோல் பண்ணலாம். செரிபிரல் பாலிசி கேசஸ் அவங்க என்னன்னா மசில் ஆக்டிவிட்டி அவ்வளோ இருக்காது, அவங்க மசில்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால ஸ்பீச் சரியா வராது. அவங்க கூட இந்த வீல் சேரை யூஸ் பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா நார்மல் வீல் சேர் 5,000 தான். ஆனா ஜாய்ஸ்டிக் வச்சு கண்ட்ரோல் பண்ண வீல் சேர் 70,000லேருந்து 1 lakh 2 lakhs வரைக்கும் போகும். ஆனா இந்த வீல் சேர் நாங்க செஞ்ச வீல் சேர் 40,000லேயே செஞ்சிருக்கோம். இந்த வீல் சேர் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோடைப். இதுக்கு முன்னால நாங்க இன்னொரு ப்ரோட்டோடைப் செஞ்சோம். அந்த வீல் சேர்ல பாத்தீங்கன்னா பெரிய வீல்ஸ் யூஸ் பண்ணோம். நாட் ஒன்லி தட், அதுல ஒரு சைரன் கூட வச்சிருந்தோம், ஒரு லைட் இண்டிகேட்டர். அது என்ன பாத்தீங்கன்னா அந்த வீல் சேர் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. ஆனா இந்த வீல் சேர் செய்யும் போது நாங்க ஃபுல்லா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிட்டோம், ஃபோல்டபிள் ஆப்ஷன்ஸ் பண்ணிட்டோம், காம்பாக்ட் பண்ணிட்டோம். இது ஒரு HM2007 வாய்ஸ் ரெகக்னிஷன் கிட். அதோட அவுட்புட் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வருது. மைக்ரோ கண்ட்ரோலர் அட்மெகா 16 யூஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய அவுட்புட் இங்க ரிலேஸ்க்கு வருது. மைக்ரோ ரிலேஸ் இது 5 voltல ஆக்டிவேட் ஆகும். இதோடைய அவுட்புட் ஒரு செட் ஆஃப் ரிலேஸை ஸ்விட்ச் ஆன் பண்ணுது. இங்க இந்த செட் ஆஃப் ரிலேஸ் இந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் கண்ட்ரோல் பண்ணி இந்த மோட்டர்ஸ் ஆன் பண்ணுது. இது ஆக்சுவலி இப்போ நாட் ஒன்லி ஸ்பீட் கண்ட்ரோலர், மோட்டருக்கு ஆக்சுவல் டிரைவர் மாதிரி ஒர்க் பண்ணுது. ஸோ இதுல நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் என்ன ஸ்பீட் போடணும். இதே நாங்க இப்போ ப்ரோக்ராம் பண்ணா ப்ரோக்ராம் உங்க மைக்ரோ கண்ட்ரோலரோட ப்ரோக்ராம்ல என்ன ஸ்பீட்ல ரன் பண்ணணும், எந்த ஸ்பீட்ல ரன் பண்ணக்கூடாது இந்த ப்ரோக்ராம்ல செட் பண்ணிக்கலாம். இந்த வாய்ஸ் ரெகக்னிஷன் கிட்ல அப் டு 40 கமாண்ட்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 01 நீங்க ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை ட்ரெயின் பண்ணி ஃபார்வர்டுன்ட்டு எடுக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க ரிவர்ஸ் டைரக்ஷனுக்கு 02 கொடுத்துட்டீங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்வர்ட். ஸோ ஃபார்வர்ட் சொல்லும் போது 01 வரும், ரிவர்ஸ் சொல்லும் போது ரிவர்ஸ் 02 காமிக்கும். இதோட 8-bit அவுட்புட் தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அவுட்புட் போகுது. இங்க ஒரு ஃபியூஸ் சர்க்யூட் வச்சிருக்கோம். இந்த ஃபியூஸ் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் ஃபார் ஆல் தி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் பிரசன்ட் ஹியர். இந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு 500 mAh ஆர் 500 மில்லி ஆம்பியர் மேல எதுவுமே ப்ரொவைட் பண்ணாது. ஸோ எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் சேஃபா இருக்கும். அதே மாதிரி இது நம்ம ஜாய்ஸ்டிக் உடைய கண்ட்ரோலருக்கு உடைய கண்ட்ரோலர் மெயின் பாக்ஸ். இதே நாங்க இப்போ ஓன் ஜாய்ஸ்டிக் பண்ணா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச். ஆன் ஆஃப் ஸ்விட்ச் பேசிக்கலி நம்ம 12 volt சப்ளைக்கு
இது வந்து ஒரு கண்ட்ரோலர் ஸ்விட்ச். இது 2-way switch, 4-pole 2-way switch. என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ரெண்டு மோட்டருக்கு அவுட்புட் போறது வந்து ஐதர் ஜாய்ஸ்டிக்ல இருந்து போனோமா வாய்ஸ் ரெகக்னிஷன் கிட்ல இருந்து போனோமா இந்த ஸ்விட்ச் டிசைட் பண்ணும். அதே மாதிரி இங்க ஒரு சின்ன அவுட்புட் கொடுத்துருக்கோம், அது மைக் அவுட்புட். மைக் இன்கேஸ் நீங்க எக்ஸ்டர்னல் மைக் ஏதாவது யூஸ் பண்ணணும்னா அது இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். Stop. இந்த மோட்டர்ல ஒரு ஸ்பெஷல் ஃப்ரீ வீல் ஆப்ஷன் கூட இருக்கு. அந்த ஃப்ரீ வீல் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ வீல் மோட்ல போட்டுட்டு வீல் சேரை நார்மல் வீல் சேர் அட்டெண்டன்ட் பின்னால இருந்து புஷ் பண்ற மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். வந்து சோலார் பேனல் இப்போ நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு சின்ன பேனல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இந்த சின்ன பேனலோட வாட்ஸ் வந்து 50 வாட்ஸ் தான். நீங்க இதே 300 வாட்ஸ் சோலார் பேனல் அதே சைஸ்க்கு நம்ம அப்ராட்ல இருந்து எங்கேயாவது வாங்கி யூஸ் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் வச்சோம்னா டைரக்டா பேட்டரி இல்லாம டைரக்டா சோலார்லயே யூஸ் பண்ணலாம். Forward. இது டிப் ஆஃப் வீல்ன்ட்டு 2 வீல் நீங்க பாத்திருப்பீங்க பின்னால. இந்த 2 வீலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இன்க்ளைன் பிளேன்ல இருக்கும்போது ஒரு ப்ரொடெக்ஷன். ஓவர் வெயிட் ஒரு ஆங்கிள் இருந்துச்சுன்னா வீல் சேர் கீழே உள்ளோன்ட்டு பயம் இருக்கும் நிறைய பேருக்கு. அது இந்த வீல் சேர்ல ஆக சான்ஸே இல்லை. 80 kg வரைக்கும் தான் வீல் சேர்ல உட்காருவாங்க. ஆனா டிசேபிள் பீப்புள் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பிகாஸ் அவங்க ஹோம்லே இருக்காங்க, அது மாதிரி கேசஸ்னால அவங்க வெயிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த வீல் சேரோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா இது நாட் ஒன்லி 120 அப் டு 150 kg வரைக்கும் லோட் ஈஸியாக தாங்கும். இந்த வீல் சேர்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க இப்போ கார்ல எடுத்துட்டு போனோம்னா ரொம்ப சிம்பிள். பேட்டரியை கழட்டுங்க, சோலார் பேனல் 2 போல்ட்ல கழட்டிடலாம். அது பிறகு ஃபோல்ட் பண்ணி நீங்க டிராவல் பண்ணலாம். ஃபோல்டபிள் வீல் சேர். மனிதன் கருவிகளை பயன்படுத்தும் மிருகம்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. அவனால அது இல்லாம இருக்கவே முடியாது. கருவிகள் இல்லைன்னா அவன் ஒரு ஜீரோ, இருந்தா அவன் ஒரு ஹீரோங்கிறது அவருடைய நம்பிக்கை. இன்னும் பல கருவிகளை